السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد وقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த நாட்களில் சிறந்த ஜும்ஆவுடைய நாளில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அடிப்படையில் இந்த ஜும்ஆவின் வணக்கத்தை நிறைவு செய்கிற நோக்கில் இங்கு ஒன்று கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் இறைவனின் வார்த்தைகளான இந்த திருமறை குர்ஆன் மனித குலத்தை நோக்கி பல்வேறு விதமான விஷயங்களை முன்வைக்கிறது. அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அடிப்படை, திருமறை முழுக்க எங்கு படித்தாலும் திருமறையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள்,
இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் முரண்பாடுகள் பல இருந்திருக்கும் என்று ஒரு புறம் முன்வைக்கிறார். இந்த வானம் பூமி இதில் உள்ளவைகள் இறைவன் ஏற்படுத்தியிருக்கிற பல அத்தாட்சிகள் என்று ஒவ்வொன்றாக பல பட்டியல்களை இட்டு இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து படைத்தவனையும் மறுமையையும் இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும், இதற்காக படைக்கப்பட்டான் என்பதை சிந்தித்து செயல்பட திருமறை குர்ஆன் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அந்த அடிப்படையில் இறைவன் முன்வைக்கிற மிக முக்கியமான மற்றொரு சிந்தனை என்ன அப்படின்னா, அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், அவலா எதுக்குருள் இன்சான், ஒரு மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அன்னா ஹலக்கனாகும் இன் கபுல் வலம் யக்கு ஷைஆ, எந்த ஒரு பொருளாகவும் இல்லாத ஒரு நிலையிலிருந்து இந்த மனிதன் எப்படி இன்றைக்கு ஒரு உருவமாக பிரம்மாண்டமான ஒரு தோற்றமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று இறைவன் முன்வைக்கிறான். நம்மை சுற்றி இருக்கிற பல்வேறு விஷயங்களை சிந்திக்க சொல்லியிருந்த இறைவன் நம்மை எப்படி இறைவன் உருவாக்கி இருக்கிறான், என்ன நோக்கத்திற்காக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அந்த படைப்பின் நுணுக்கங்கள், அதை படைத்தவன் எப்படி அமைத்திருக்கிறான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று திருமறை முன்வைக்கிறது. நீங்க உண்மையிலுமே இன்றைக்கு இந்த அடிப்படையில் நாம் படைக்கப்பட்ட விதம் பற்றி சிந்தித்து பார்த்தீர்கள் அப்படின்னா, அல்லாஹ் எவ்வளவு ஒரு அழகான படைப்பாளன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்னைக்கு மனிதனை விட பிரம்மாண்டமான பல படைப்புகள் இருக்கிறது. நீல திமிங்கலத்தை பார்க்கிற போது பல கப்பல்கள் அதற்கு மேல் பயணிக்கிற போது ஒரு சின்ன எறும்பை போல காட்சி அளிக்கலாம். அவ்வளவு பிரம்மாண்டமான பல படைப்புகள் நம்மை சுற்றிலும் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அனைத்தையும் விட இறைவன் இந்த மனிதனை தனி சிறப்பு மிக்கவனாக சொல்லி காட்டுகிறான். திருமறையில சொல்லுகிற போது, வழக்கது கர்ரம்னா பனி ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியமிக்கவர்களாக மாற்றி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஒட்டுமொத்த பல படைப்பினங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான படைப்புகள் இறைவனால் படைக்கப்பட்டிருந்தாலும் கூட அத்தனையிலேயும் இந்த மனிதனை மட்டும் இறைவன் கண்ணியமிக்கவனாக, கண்ணியத்திற்குரியவனாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதே மாதிரி எல்லா படைப்புகளையும் விட அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது, அல்லாஹ் படைத்திருக்கிற எல்லா படைப்புகளை விட பலவற்றையும் விட இந்த மனிதனை நாம் சிறப்பித்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான். எப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்தை, ஒரு தனித்துவத்தை இறைவன் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா பொதுவாக நாம் நம்மை சிந்திக்க தொடங்குகிற போது மனித அறிவில் மனிதனுடைய அந்த அணுகுமுறைகளில் எப்படி ஒரு மனிதன் யார் என்று மனிதன் வரையறுக்கிறான் என்று பார்த்தால், நாமெல்லாம் அறிவியல் படித்திருக்கிறோம். ஒரு மனிதனை நாம ஒரு 2 கூறாக ஒட்டுமொத்த உயிரினங்களையும் அறிவியல் பிரிக்கிறது. ஒன்று தாவரங்களை சார்ந்த அந்த உயிரினங்கள், இன்னொன்று விலங்கு. அந்த விலங்குகள் என்கிற அந்த வகையில ஹோமோசெப்பியன்ஸ் என்கிற பல விலங்குகளில் ஒரு விலங்குத்தான் மனிதன். இவன் கொஞ்சம் அறிவாற்றல் படைத்த ஒரு சமூக விலங்கு என்று தான் மனிதனை வகைப்படுத்துகிறார்கள். ஆனா இறைவன் ஒரு மனிதனை வகைப்படுத்துகிற போது இப்படி 10ஓடு 11ஆக ஏதோ பல உயிரினங்களில் ஒரு உயிரினமாக, ஒரு விலங்கினத்தில் ஒரு விலங்கினமாக மனிதனை இறைவன் எங்கேயும் குறிப்பிடல. அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது இந்த உயிரினங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற வானம் பூமி அத்தனையுமே இந்த உலகத்தில் இருக்கிற வானம் பூமியில் இருக்கிற அனைத்தையும் உங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான். நாம் பார்க்கிற இந்த வானத்தில் இருக்கிற, பூமியில் இருக்கிற அத்தனையும் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது.
அல்லாஹ் சொல்கிறான், அலம் தரோ அன்னல்லாஹ ஸஹரலக்கும் மாஃபி ஸமாவாத்தி மாஃபில் அர்ள், வானங்களில் உள்ள பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக அவன் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான், அதை நீங்கள் நினைத்து பார்க்க மாட்டீர்களா? இப்படி இந்த நாம் பார்க்கிற இந்த உலகம் முழுக்க நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தான் சிறப்பு வாய்ந்தவர்கள், நாம் தான் கண்ணியமான் என்று இறைவன் நம்மை வகைப்படுத்துவதை பார்க்கிறோம். இப்ப நாம படைக்கப்பட்ட விதம் குறித்து இறைவன் சிந்திக்க சொல்கிற போது என்ன சொல்றான்? ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான். இன்னைக்கு நீங்க புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய பல நிகழ்வுகளை கைபேசிகள்ல மிக எளிதாக அது ஆக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்க காட்டும் பொழுது பிள்ளைகள் விளையாட்டாக அவர்களுக்குரிய அறிவில் மனதை சொல்ல கேட்பாங்க, இந்த நிகழ்வின் போது நான் எங்க இருந்தேன் அப்படின்னு கேட்பாங்க. உங்க திருமண புகைப்படத்தை எடுத்து வைத்திருப்பீங்க, அல்லது குழந்தை பிறப்பதற்கு முன்பாக ஏதோ ஒரு நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்ட அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது உங்கள் குழந்தை விளையாட்டுத்தனமாக ஒரு கேள்வியை முன்வைக்கும், என்னையே இங்க கூட்டிட்டு போகல, என்னையே இங்க விட்டுட்டு போனீங்க, நான் எங்க இருந்தேன் என்ற ஒரு கேள்வியை மழலை சொல்லில் மிக அழகாக கேட்கும். இறைவன் இதைத்தான் சிந்தித்து பார்க்க சொல்கிறான். நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக எதுவுமாகவே இல்லை, இந்த உலகத்தில் ஒன்றுமாக இல்லாத நிலையில் இருந்துதான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற அதை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று இறைவன் நமக்கு முன்வைக்கிறான். இன்னைக்கு இப்படி இறைவன் ஒரு புறம் சிந்தனையை தூண்டுகிற நேரத்துல இன்னைக்கு மடமைத்தனமான பல வாதங்களை மனிதனுடைய படைப்பு தொடர்பாக முன்வைக்கிறத பார்க்கிறோம். டார்வினிஸ்டுகள் ஏதோ குரங்கிற்கும் மனிதனுக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு மூதாதையருக்கு பிறந்தவன் தான் மனிதன், பரிணாம வளர்ச்சியினால் மனிதன் படைக்கப்பட்டான், நீரிலிருந்து உணவு தேவைக்காக நிலத்திற்கு உயிரினங்கள் வந்து அந்த உயிரினத்திலிருந்துதான் மனிதன் தோன்றினான் என்று சொல்கிற அறிவற்ற வாதம் எவ்வளவு முரணானது. திருமறை குர்ஆன் அதற்கு எதிரான பல கேள்விகளை முன்வைக்கிறது. இந்த உலகத்துல நீரில் நிலத்தை விட மும்மடங்கு பெரிய அளவில் பரப்பளவில் இருக்கிற நீர்நிலையில் என்றைக்காவது பஞ்சம் வந்திருக்கிறதானா? கிடையாது. படைக்கப்பட்ட நாள் முதல் டன் கணக்கில் நம்முடைய உணவு தேவைகளை நீர் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. பிடித்துக் கொண்டிருக்கிறோம் மீன்களை, அதுல இருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறோம், இறைவன் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறான். இவர்களுடைய அந்த தத்துவம் என்பது அடிப்படையிலேயே பிழையானதாக இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி இவர்கள் இறைவனை குறிக்கக்கூடாது, நாம சுட்டி காட்டிவிடக் கூடாது என்பதற்காக இவருடைய மூளை எங்கு அடகு வைக்கப்படுகிறது என்றால், இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அறிவியல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் எதற்கு கொடுக்க நினைக்கிறார்கள் அப்படின்னா, இயற்கைக்கு கொடுக்கிறாங்க. எப்படி மனிதன் மட்டும் பகுத்தறிவாளனாக மாறினான், ஏன் இப்படி குரங்கில் இருந்து மனிதன் உருவாக வேண்டும், ஏன் இப்படியான பரிணாம வளர்ச்சிகள் ஏற்பட வேண்டும் அப்படின்னா, அது ஒரு நேச்சுரல் செலக்ஷன், இயற்கையினுடைய நுட்பம், இயற்கை தான் அதை தேர்வு செய்திருக்கிறது என்று. இயற்கைக்கு ஏதோ சிந்திக்கிற திறன் இருக்கிற மாதிரி, இயற்கை என்பது ஏதோ ஒரு தனி உயிரினத்தை போன்று இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை வைக்கிற போது இறைவன் கேட்கிறான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ் வ குன்தும் அம்வாதன் வ அஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹீக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது, உயிரற்றவர்களாக இருந்து உங்களை அல்லாஹ் தான் உயிர் கொடுத்தான். எவ்வளவு அற்புதமான ஒரு அடிப்படை என்று பாருங்கள். நீங்க இந்த அறிவியலுடைய எந்த தத்துவத்திற்கும் நீங்க அதுல பார்க்கிற போது, உயிரற்ற எதிலிருந்தும் ஒரு உயிருள்ள ஒன்று தானாக உருவாக முடியாது, அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் இருக்க முடியாது, மூட நம்பிக்கை இருக்க முடியாது. தானா உருவாயிருச்சு, தானாக இந்த ஃபேன் உருவாகி தானாக சுற்றி கொண்டிருக்கிறது, தானாக ஒரு உயிரினம் உருவானது என்பதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். இறைவன் கேட்கிறான், அப்ப அதை உருவாக்கியது, உயிரற்ற நிலையிலிருந்து ஒரு உயிரை உற்பத்தி செய்தானே, உருவாக்கினானே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று இறைவன் இப்படியே பல கேள்விகளை மனிதர்களை நோக்கி வைத்துவிட்டு மனித படைப்பை படைத்தவன் வரையறுக்கிறான். எப்படி படைப்பை தொடங்கினேன் தெரியுமா?
அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது எப்படி ஒவ்வொரு படைப்பையும் அல்லாஹ் அழகான முறையில் படைத்தானோ, களி மண்ணில் இருந்து இறைவன் மனிதனை படைக்க தொடங்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் கரத்தால் இறைவன் படைத்து ஆகு என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகிவிட்டார்கள். தன்னுடைய மனித படைப்பை அல்லாஹ் இந்த நம்மை இப்படித்தான் படைத்ததாக திருமறையில சொல்லி காட்டுகிறான். அடுத்து படைக்கப்படக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் அந்த நீரிலிருந்து குறித்தோடுகிற நீர்த்துளியிலிருந்து படைத்ததாக வல்ல ரஹ்மான் திருமறையில குறிப்பிட்டு காட்டுகிற கருவுக்குள் நடக்கிற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒவ்வொரு படித்தரத்தையும் நமக்கு வரையறுத்து சொல்கிறார். அலகா என்கிற ஒரு நிலை, முழுகா என்கிற ஒரு நிலை, இலாமா என்கிற நிலை. அல்லாஹ் இந்த நீர்த்துளியிலிருந்து கருமுட்டையாக்கி, கருமுட்டையிலிருந்து சதை துண்டாக்கி, சதை துண்டில் இருந்து எலும்பாக ஆக்கி, எலும்பில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சதையை போர்த்தி ஒரு மனிதனை உருவாக்குவதாக கருவியலில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், நீ பாருங்க, திருமறை வசனத்தை எடுத்து படித்து பார்க்கிற போது படைத்தவன் அவ்வளவு நுட்பமாக எப்படி ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நிலையும் படித்தரங்களும் மனித படைப்பில் ஒரு மனிதன் எப்படி படைக்கப்படுகிறான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். கொஞ்சம் கண்ண மூடி யோசித்து பாருங்கள். கற்பனையிலும் கூட நாம் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு இறைவனுடைய படைப்பு இருக்கிறது. இந்த கருவறையில அல்லாஹ் இவ்வளவு மாற்றங்களை செய்து அதற்கு பிறகு பிரசவம் மூலமாக நம்மை வெளியேற்றி அந்த எல்லா நிலைகளையும் முதுமை மரணம் வரைக்கும் இறைவன் சொல்கிறான். உங்களுக்கு சிலருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு முதுமையில் மரணிக்கிறீர்கள், அதற்கு முன்பாகவும் சிலர் கைப்பற்றப்படுகிறீர்கள். முதுமையில் நீங்கள் எந்த நிலையிலிருந்து வந்தீர்களோ அதே மாதிரி இயலாமைக்கு தள்ளப்படுகிற நிலையும் உங்களுக்கு ஏற்படும் என்று அந்த திருமறை வசனம் மனித வாழ்க்கை முழுக்க படம் பிடித்து காட்டுகிறது என்கிற போது படைப்பாளன் எவ்வளவு நுட்பமானவன் என்கிற ஒரு நிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்ட படைப்பாளன் இவ்வளவு நுட்பமாக இறைவன் நம்மை படைத்திருக்கிறானே, இதுல அல்லாஹ் ஏதோ ஏனோ தானோ என்று படைக்கல. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற போது அல்லது ஹலகக ஃபஸவ்வா ஃபஅதலக், அல்லாஹ் மனிதனை படைத்து ஒழுங்குபடுத்தி சீராக அமைத்தான். இப்படித்தான் படைக்கணும், இப்படித்தான் அவனுடைய முகம் இருக்கணும், இப்படித்தான் அவனுக்கு கை கால்கள் அமையணும், இப்படித்தான் அவனுக்கு இருக்கிற ஒவ்வொரு சின்னஞ்சிறிய விஷயங்களை கூட இறைவன் எப்படி முடிவு செய்தான் என்றால், சூரத்தின் மாசா ரக்கபத், அல்லாஹ் எந்த தோற்றத்தில் மனிதனை படைக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த தோற்றத்தில் படைத்தான். இருப்பதிலேயே அல்லாஹ் இன்னும் சொல்லி காட்டுகிறான், மனிதனை லக்கத ஹலக்கனல் இன்சான ஃபி ஹஸனி தக்வீம், மனிதனை மிக அழகிய படைப்பாளனாக படைக்க ஒரு படைப்பிடமாக இறைவன் படைத்தான், அழகிய தோற்றத்தில் படைத்தான் என்று வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகிறான. யோசிச்சு பாருங்க, நம்முடைய படைப்பு நாம யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு எவ்வளவு பிரம்மாண்டமானது. அந்த பின்னணி, நாம படைக்கப்பட்டிருக்கிற விதம், அந்த படைப்பாளனுடைய திறன். அல்லாஹ் திருமறையிலே கேட்கிறானே, யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், இந்த கண்ணியமிக்க இறைவனை விட்டு உன்னை திசை திருப்புவது எது? இவ்வளவு அழகா படைச்சிருக்கிறான்ல, இவ்வளவு பல்வேறு நுட்ப படைப்பாளனை விட்டு நாம் எங்கு திசை திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கி நாம் உண்மையில் பயணிக்க வேண்டும்? இப்பேற்பட்ட படைப்பாளன் நம்மிடத்தில் முன்வைக்கக்கூடிய அடிப்படை என்ன? எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம்? என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்கிற சிந்தனையை மறந்து இன்னைக்கு நம்முடைய செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் கிடைக்கிற அற்ப பொருளாதாரம் தான் நம்மை நிலைத்திருக்க செய்யும், இதுதான் நிலையானது என்று அதில் மூழ்கி கிடக்கிறோம் என்றால் ஒரு நிமிடம் இறைவனை நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு மனிதனை அல்லாஹ் எப்படி ஒரு சிறப்பித்திருப்பதாக சொல்லி காட்டுகிறான் என்றால், எப்படி எல்லாம் சிறப்பிச்சிருக்கிறான்னு பாருங்களேன். நம்மை விட பல மடங்கு பெரிய மிருகங்கள் இருந்தாலும் கூட
அல்லாஹ் தனித்துவமாக அறிவாற்றலை மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். திருமறை வசனங்கள் முழுக்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவுடனேயே அல்லாஹ் செய்கிற முதல் வேலை என்ன அப்படின்னா, அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இறைவன் புறத்திலிருந்து கல்வி கற்பிக்கப்படுகிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இந்த விஷயங்களை அங்க இருக்கிற வானவர்களை இறைவன் அழைத்து கேட்கிறான், அன்பியூனி பி அஸ்மாஇ ஹாவுலா இன் குன்தும் சாதிக்கின். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றினுடைய பெயர்களை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் என்று அல்லாஹ் வானவர்களை கேள்வி எழுப்புகிறான். அவர்கள் சுப்ஹானக லா இல்ம லனா, இறைவா நீ சொல்லித் தந்ததை தவிர்த்து வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை என்று அவர்கள் மறுத்துவிட, ஆதமுக்கு பணியுங்கள் என்று அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கல்வி அறிவில் சிறந்தவராக முன்னிறுத்துகிறான் என்றால் எப்பேற்பட்ட படைப்பு என்று பாருங்கள். அதனால்தான் முதல்ல இறக்கப்பட்ட திருமறை வசனங்கள் கூட நமக்கு என்னத்தை சொல்லி தருது பாருங்களேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது, இக்கரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் படியுங்கள், ஓடுங்கள் என்கிற மனிதனுக்கு மட்டும் தகுந்த ஒரு அடிப்படையை சொல்லித்தான் குர்ஆனுடைய வசனம் துவங்குகிறது. அல்லாஹ் எப்படியானவன் என்று அடுத்தடுத்த வசனங்கள்ல சொல்லுகிற போது, அல்லது அல்லம பில் கலம், அவன்தான் அந்த எழுதுகோள்களை வைத்து எழுதுகிற திறனை கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதன் எதையெல்லாம் அறியாமல் இருந்தானோ அத்தனையும் இந்த இறைவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அறியாமையில் இல்லாமல் அறிவுள்ளவர்களாக இறைவன் மாற்றி இருக்கிறான். நல்லது கெட்டதை நாம் ஆராய்ந்து அதை தெரிந்து கொள்கிற வாய்ப்பை இறைவன் வழங்கியிருக்கிறான். எது சரி தவறு என்று புரிந்து கொள்கிற திறனை இறைவன் வழங்கியிருக்கிறான். கல்வி அறிவின் மூலமாக நாம் பற்றிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவங்களையும் மற்ற நம்முடைய வழித்தோன்றல்களுக்கு கடத்துகிற திறனை இறைவன் மனிதனுக்கு மட்டும்தான் வழங்கியிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அவன்தான் அந்த அளவற்ற அருளாளன் தான் இந்த குர்ஆனை நமக்கு கற்றுத்தந்தான். ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான், அவன்தான் மனிதனுக்கு விளங்குகிற தன்மையை, மனிதனை படைத்ததோடு மட்டுமில்லாமல் விளங்குகிற தன்மையை அவனுக்கு தந்திருக்கிறான். எந்த உயிரினமாக இருந்தாலும் மனிதன் விளங்குகிற அந்த விளங்குகிற தன்மை மனிதனை தவிர வேறு எந்த உயிரினத்திற்கும் அது வழங்கப்படல. மனிதனை போன்று எந்த உயிரினமும் அப்படியான ஒரு விளங்குகிற திறன் பெற்றதாக இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். என்றால் எப்பேற்பட்ட உயர்ந்த படைப்பு, எவ்வளவு நுணுக்கமாக நம்மை ஒரு உயர்வானவர்களாக இறைவன் படைத்திருக்கிறான், சிறந்தவர்களாக படைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். சாதாரண எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிற நாவை இறைவன் நமக்கு எப்படி வழங்கியிருக்கிறான் யோசித்து பாருங்கள். وَمِنْ آيَاتِهِ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَاخْتِلَافُ أَلْسِنَتِكُمْ, உங்களுடைய நாவுகள் உங்களுடைய அந்த மொழிகளிலேயும் நிறங்களிலேயும் அதில் மாறுபட்டிருப்பது இறைவனுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளது என்று இறைவன் சொல்கிறான். எத்தனை லட்சக்கணக்கான மொழிகள் இன்றைக்கு இருக்கிறது. இந்தியாவிலேயே ஆயிரக்கணக்கான மொழிகள். எழுத்து நடையில் சில இல்லாமல் இருக்கலாம், பேச்சு நடையில் வழக்கொழிந்து போயிருக்கலாம். இப்படி மனிதன் ஒரு நாவை அசைப்பதன் மூலமாக தன்னுடைய கருத்தை வேறொருவருக்கு புரிய செய்கிற இந்த கலந்துரையாடல், மொழிதல், இந்த ஒரு மொழி என்கிற ஒரு ஆயுதம் வேறு எந்த விலங்கினங்களுக்காக இருக்கிறத யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நுட்பத்தோடு இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் என்று சொல்லுகிற போது அந்த இறைவன் நம்மிடத்தில் முன்வைக்கக்கூடிய அடிப்படை என்ன? ஏன் நாமெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சிந்தனையை சிந்திக்க தவறியது ஏன் என்று நாம் கேட்கணும்ல. இவ்வளவு அழகா படைத்திருக்கிறான், இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களாக படைத்திருக்கிறான், இவ்வளவு கண்ணியமிக்கவர்களாக படைத்திருக்கிறான், தனி ஆற்றல் மிக்க அறிவாளர்களாக படைத்திருக்கிறான் என்கிற போது அந்த இறைவன் எதற்காக, ஏன் நம்மை படைத்திருக்கிறான் என்கிற கேள்வியை நாம் முன்வைக்கணும்ல. நம்முடைய வாழ்க்கையை அதை நோக்கி நாம் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை தவற விடாமல் சரியான நேரான பாதையில் நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் திருமறை குர்ஆன் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஃப ஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸ வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் ஏதோ வீணுக்காக விளையாட்டுக்காக படைக்கப்பட்டீர்கள் என்று நினைக்கிறீங்களா? சும்மா அல்லாஹ் படைத்திருக்கிறான்.
இந்த உலகத்துல ஏதோ இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக இறைவன் படைத்திருக்கிறான். ஆடு மாடுகளை போன்று அறிவில்லாதவர்களாக இந்த உலகத்தில் மனம் போன போக்கில் திரிவதற்காக இறைவன் படைத்திருக்கிறான். ஏதோ இந்த வீண் கேளிக்கைகள்ல மூழ்கி கிடப்பதற்காக, செல்வம் சம்பாதிப்பதற்காக, இந்த உலக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக இறைவன் நம்மை உருவாக்கி இருக்கிறான், படைத்திருக்கிறான் என்று இருக்கிறோமா? அல்லாஹ் கேட்கிறான், அன்னக்கும் இலைநாளா துர்ஜவும், எங்களிடத்தில் நம்மிடத்தில் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படியே இருந்துருவியா? எவ்வளவு வருடம் இருப்ப? இந்த உலகம்தான் என்று இறைவனை மறந்து நீ வாழ தொடங்கி இருக்கிறாய. எவ்வளவு நாட்கள் இப்படியே நீ உன்னுடைய காலங்களை கடத்த முடியும்? இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களை எத்தனை நாட்கள் நீ உறுதியாக அனுபவிக்க முடியும்? எவ்வளவு நாள் நீ திசை மாறி பயணிக்க முடியும்? அதற்கு எவ்வளவு நாள் உனக்கு ஆற்றல் இருக்கும்? இடத்தில் வரவே மாட்டியா? திரும்ப இறைவனிடத்தில் திரும்புதல் இல்லை என்பதுதான் உன்னுடைய முடிவா? அல்லாஹ் இதை முன்வைத்து சொல்கிறான். படைப்பின் நோக்கத்தை திருமறை வசனம் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் படைத்தது இன்னா கலக்கனல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்சாஜின் நபுத்தலி. அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் இந்த நீரில் இருந்து மனிதனை உருவாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் சோதிப்பதற்காகத்தான் இறைவன் படைத்திருக்கிறான். ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா. அல்லாஹ் அந்த செவி ஏற்கக்கூடியவனாகவும் பார்ப்பவனாகவும் நம்மை பார்த்து கண்காணிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். இன்னா ஹதைனாஹு ஸபீல வ இம்மா ஷாக்கிர வ இம்மா கஃபூரா. யார் இந்த உலகத்தில் இந்த அறிவை பயன்படுத்தி நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லது நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் நேரிய வழி இது. இது தவறான பாதை என்பதை தெரிவு செய்கிற, தேர்ந்தெடுக்கிற அறிவாற்றலை மனிதனுக்கு வழங்கி இருக்கிறார். மற்ற உயிரினங்களுக்கு இந்த கேள்வி இல்லை. மற்ற சிறப்பு அற்ற மனித பார்வையில் மனிதனுக்காக படைக்கப்பட்ட அறிவற்ற எந்த உயிரினத்திற்கும் இது போன்ற கேள்வி இல்லை. இது போன்ற தீர்ப்பு நாளில் இப்படியான கேள்விகள் இல்லை, சோதனைகள் இல்லை. ஆனால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மனிதன் இந்த உலகத்தில் அறிவாற்றலோடு படைக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவனுக்கு எப்படி உன்னுடைய நாட்களை நீ செலவு செய்தாய், இறைவனுடைய அருட்கொடைகளை எப்படி நீ பயன்படுத்தினாய், இறைவனிடத்தில் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முறையில் நடந்து கொண்டாயா, உன்னுடைய வாழ்நாளை நீ அப்படி செலவழித்தாயா என்கிற கேள்விகள் இருக்கிறது. நாம் நன்றி உள்ளவர்களா நன்றி கெட்டவர்களா என்பதை நாம அதை இறைவன் சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை என்றால், இன்னைக்கு நாம நெஞ்ச தொட்டு நம்முடைய நிலைகளை ஒவ்வொருவரும் நாம் அலசி ஆராயும். எப்படி நாம வாழ்ற இந்த உலகத்தை, நாம மறுமை குறித்து நம்முடைய புரிதல் எப்படி இருக்கிறது? உண்மையில் நாம் படைத்தவனை, அவனுடைய பிரம்மாண்டத்தை நினைத்து பார்த்து அவனுக்காக, அவனுடைய எந்த நோக்கத்திற்காக நம்மை படைத்திருக்கிறானோ அதை மனதில் வைத்துத்தான் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் திருமுறையில் பல வசனங்கள் நமக்கு சொல்கிறான். உமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதனை, இந்த ஜின் இனத்தை தன்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்கும் படைக்கல. இதுதான் படைப்பின் நோக்கம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் என்றால் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் உடை வணங்குவது என்று சொன்னால் ஏதோ தொழுவது மட்டுமல்ல, தொழுவது அதில் பிரதானம். நம்முடைய ஒவ்வொரு அசைவிலையும் இஸ்லாம் இருக்க வேண்டும். நம்முடைய அறிவு அதில் பயன்பட வேண்டும். இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற கண்ணியம் வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு கண்ணியத்தை நாம தொலைத்து விட்டு மானக்கேடான, வெட்கக்கேடான, ஐந்தறிவு ஜீவிகளாக, எது மனிதனின் போன்ற அறிவாற்றல் பெறாததாக, இழிவு அடைந்ததாக பார்க்கிறோமோ அதை போன்று மனிதன் புத்தி இல்லாமல் செயல்படுகிறான் என்றால், பாவ காரியங்களில் ஈடுபடுகிறான் என்றால், அசிங்கமான, அருவருக்கத்தக்க மோசமான நடவடிக்கைகள்ல தன்னுடைய மனித இனத்தின் கண்ணியத்தை குளிதோண்டி புதைத்து விட்டு செயல்படுகிறான் என்றால் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு உயர்ந்த படைப்பு, எவ்வளவு உயர்வு படைத்திருக்கிறான் இறைவன். எப்படி நாம் சீர்கெட்டு போயிருக்கிறோம். எப்படியான ஒரு அல்லாஹ் சிந்தனையாளர்களாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிற போது சிந்தனையை மழுங்க செய்கிற செயல்பாடுகள்ல இன்னைக்கு ஈடுபடுகிறோம் என்றால், படைத்தவனை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் மறக்கிறோம்,
நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் மறக்கிறோம். அவனுடைய வழிகாட்டுதல்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மறந்துவிட்டு தொலைத்துவிட்டு நம்முடைய பயணத்தை எங்கோ நோக்கி அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் மீண்டு வர வேண்டும், நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக இறைவன் முன்வைக்கிற ஒரு அடிப்படையாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் மனிதனை, உன்னுடைய படைப்பு, நீங்க உங்களை பாருங்கள், உங்கள் படைப்பு எவ்வளவு மகத்துவமானது, பிரம்மாண்டமானது. படைத்து பார்த்த அந்த படைத்தவனை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய நல்வாழ்க்கை இறைவன் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிருதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் கடந்த உரையில் திருமறை வசனங்கள் முன்வைக்கிற இறைவனுடைய வார்த்தைகளில் இருந்து மனித படைப்பு எவ்வளவு மகத்தானது என்பது குறித்தும், இறைவன் அதை ஒரு மனிதனை எப்படியெல்லாம் தனி சிறப்பானவனாக படைத்திருக்கிறான், எப்படி அழகான ஒரு படைப்பாக, சீரான படைப்பாக படைத்திருக்கிறான் என்பது குறித்தும், அதில் இறைவன் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பியிருக்கிறான் என்பது குறித்தும் நாம பார்த்திருந்தோம். இந்த நோக்கத்தை செயல்படுத்துவதில் அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் எப்படி இருந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மனித படைப்பை புரிந்து கொண்டு இறைவன் எதற்காக நம்மை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் என்கிற அந்த நோக்கத்தினுடைய அந்த அடிப்படையை புரிந்தவர்களாக நாம் வாழத் தொடங்கினால் எப்படி வாழ வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரே நமக்கு அழகான முன்மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் திருமறையிலே சொல்லி காட்டுகிற போது அவர்களுடைய முன்பின் பாவங்களை இறைவன் மன்னித்து விட்டான். அல்லாஹ்வின் தூதர் இருந்தாலும் கூட ஏதோ ரமலானுடைய நேரத்தில் மாத்திரமல்லாமல் ரமலான் அல்லாத நேரங்களிலேயும் கால்கள் வீங்க புடைக்க நபி அவர்கள் இரவு தொழுகைகளில் ஈடுபடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, எங்களை மாதிரி நீங்கள் இல்லை, எங்களுடைய நிலை எங்களுக்கு தெரியல, நாங்கள் எப்படி இறைவன் எங்களுடைய காரியங்களை இறைவன் புரிந்து கொள்வானா, இறைவன் சொர்க்கத்திற்கு நம்மை அனுப்புகிற அளவிற்கு நற்காரியங்களில் நாம் ஈடுபட்டிருக்கிறோமா, அல்லது நம்முடைய பாவ சுமைகள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நரகில் ஏதாவது நம்மை தள்ளிவிடுமா என்கிற அச்ச உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நிலையை பொறுத்தவரை முன்பின் பாவங்களை இறைவன் மன்னித்து விடுகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகும் கூட தொழுகலாம், சரி, கால்கள் வீங்க தொழுக வேண்டுமா என்று கேட்கிற போது அல்லாஹ்வின் தூதர் பதிலளிக்கிறார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற அடியானாக நான் இருக்க வேண்டாமா? பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கட்டும், சொர்க்கம் நிச்சயம் என்று எனக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கலாம், பிரச்சனை இல்லை, அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய சிறந்த உயர்ந்த தரஜாக்களை வழங்க இருப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான், மாற்று கருத்து இல்லை. ஆனா என்ன படைச்சிருக்கிறான்ல, இறைவன் எனக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான், எனக்கு இவ்வளவு சிறப்பம்சங்களை கண்ணியத்தை இறைவன் வழங்கியிருக்கிறான் என்கிற போது அவனுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா, செயல்பட வேண்டாமா என்று தன்னுடைய நன்றியை வணக்க வழிபாடுகள் மூலமாக நபி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நபித்தோழர்களுடைய பல்வேறு செயல்பாடுகளை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் வாழுகிற காலகட்டத்திலேயே சொர்க்கத்திற்கு பல நபித்தோழர்களை அல்லாஹ்வின் தூதர் நன்மாராயம் சொல்லிவிட்டார்கள். இவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கத்திற்குரியவர், இவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ்வின் தூதர் உயிர் வாழ்கிற காலத்திலேயே நபியவர்களால் நற்செய்தி சொல்லப்பட்ட பல நபித்தோழர்கள் இருக்கிற போது அவர்களுடைய நடவடிக்கைகளை நீங்க கவனித்து பார்க்கிற போது எங்கேயுமே தன்னுடைய நடவடிக்கைகள்ல அவர்கள் நாம் தான் சொர்க்கம் நிச்சயமானவர்களாக மாறிவிட்டோமே என்று எங்கேயும் தங்களுடைய நோக்கத்தை மறந்து வேறொரு பாதையில் அவர்கள் பயணிக்கவே இல்லை. அல்லாஹ்விற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவையும் இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார்கள் என்றால்
இப்ப நம்முடைய நிலையை ஒரு கணம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பது நாம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ரொம்ப சுருக்கமானது. சின்ன ஒரு சோதனை களம், அவ்வளவுதான். இந்த காலகட்டத்தை வீணடித்து விட்டால், நன்றி கெட்டவர்களாக ஆகிவிட்டால் மறுமையில் கைசேதம்தான் மிச்சப்படும் என்பதை நம்முடைய படைப்பை சிந்தித்து பார்த்து நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். ஒரு சின்ன அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தினுடைய ஜும்மாவுடைய வசூல் 3 சகோதரர்கள் நம்மிடத்துல மருத்துவ உதவிக்காக வேண்டி கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த மருத்துவ உதவிக்காக வேண்டி இந்த வாரத்தினுடைய ஜும்மாவுடைய வசூல் செய்யப்பட இருக்கிறதுனால உங்களுடைய அதிகமான பொருளாதாரங்களை, ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிற போது, ஒரு முஃமினுடைய துன்பத்தை, அவருடைய சிரமத்தை போக்குவதில் ஒருவர் ஈடுபட்டால் அல்லாஹ் அவருடைய ஈடுபடக்கூடியவருடைய சிரமத்தை போக்குவதில் இறைவன் ஈடுபடுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த நபிமொழிக்கு இணங்க நம்மால் ஆன பொருளாதாரத்தை தாராளமாக வழங்கி உதவும்படி கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.